அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு பாலியல் பாதைகள். கதையாசிரியர் எஸ். கண்ணன். கதைப்பதிவு மே 12, 2016. ராஜாராமன் சென்னையில் உள்ள அந்த பிரபல ஐடி நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜர். அவர் மனைவி வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை சேவிக்க 3 வயது குழந்தையுடன் தன் ஊரான ஸ்ரீரங்கம் சென்றிருந்தாள். மனைவியை ஊருக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஜாலியாக தனிமையில் இஷ்டத்துக்கு சுற்றுவதென்றால் அவனுக்கு ஏகப்பட்ட குசி. அன்றும் அப்படித்தான். 7 மணிக்கு கம்பெனியிலிருந்து வீட்டிற்கு கிளம்பியவன் வழியில் 2 பெக் குடித்துவிட்டு பிறகு சாப்பிட்டவுடன் வீட்டுக்கு செல்லலாம் என நினைத்தான். நங்கநல்லூரில் உள்ள தன் வீட்டிற்கு செல்வதற்கு முன் அருகே ஏர்போர்ட் மெயின் ரோட்டின் திருப்பத்தில் உள்ள ரெண்ட் ஹோட்டலில் தன் காரை பார்க் செய்யும் போது அங்கு ஏற்கனவே பார்க் செய்யப்பட்டிருந்த காரில் சாய்ந்தபடி தன்னை பார்த்து சிரித்த அழகிய பெண்ணை மறுபடியும் உற்று பார்த்தான். அவள் மறுபடியும் சிரித்தாள். ராஜாராமன் சற்றும் தைரியமுற்று அவள் அருகில் சென்று ஹலோ என்றான். அவளும் ஹலோ என்று தனது வலது கையை நீட்டினாள். அவள் கையை பற்றி குலுக்கினான். கை மிருதுவாக இருந்தது. மனைவி வீட்டில் இல்லை. இவளோடு இன்றைய இரவை கழித்தாள் என்ன என்று நினைத்தவன் என்னுடன் வாங்களேன், சாப்பிட்டு கொண்டு நிறைய பேசலாம் என்றாள். அவள் சரி வரேன் என்று சொல்லி அவனுடன் உரசியபடி ஹோட்டலுக்குள் சென்றாள். ராஜாராமன் அப்சல்யூட் வோட்காவும் அதனுடன் கலப்பதற்கு ஸ்ப்ரைட்டும் ஆர்டர் செய்துவிட்டு அவளை பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்றான். அவள் சிரித்துக்கொண்டே எனக்கும் அப்சல்யூட் வேணும் என்றாள். ராஜாராமன் ஒரு கணம் திகைத்தான். அடுத்த கணம் மாடர்ன் பெண்களுக்கு தான் தற்போது நிறைய குடிக்க ஆரம்பித்து விட்டார்களே என்று தனக்குள் நினைத்தபடி அவளுக்கும் அப்சல்யூட் ஆர்டர் செய்தான். ஹோட்டல் வெளிச்சத்தில் அவள் முகம் பளபளவென அழகாக தெரிந்தது. ஆங்கிலமும் தமிழும் நன்றாக பேசினாள். ராஜாராமன் தன் மனைவி ஸ்ரீரங்கம் சென்றிருப்பதையும் தான் தனிமையில் இருப்பதாகவும் சொன்னான். இருவரும் 2 பெக் குடித்து முடிக்கையில் அவளுக்கு மொபைலில் போன் வந்தது. பேசி முடித்ததும் என் பாய் ஃப்ரெண்டு, அவனையும் இங்கே வர சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஓகே தானா ராஜாராம் என்றாள். ஒரு கணம் திகைத்தவன் பிறகு நோ ப்ராப்ளம் என்றான். அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்தான். ராஜாராமன் ப்ளீஸ் மீட் மிஸ்டர் சதீஷ், என்னுடைய உட்பு என்றாள். ராஜாராமன் அவனுக்கு சேர்த்து வோட்கா ஆர்டர் செய்ய அனைவரும் கண்கள் சிவக்க இரவு 10 மணி வரை நிறைய குடித்தனர். சிகரெட் பிடித்தனர். அவளும் புகைத்தாள். சிக்கன் மட்டன் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடித்தவுடன் 8300 ரூபாய்க்கு பில் வந்தது. ராஜாராமன் தன் கிரெடிட் கார்டை நீட்டினான். அவள் மிஸ்டர் ராஜாராமன், இவ்வளோ குடித்துவிட்டு இனிமேல் நான் வீட்டுக்கு செல்ல முடியாது. நானும் என் உட்பியும் உங்களோட உங்க வீட்டுக்கு வரலாமாம். யூ வில் பி எக்ஸைட்டட் என்று கொஞ்சினாள். ராஜாராமன் உடம்பு முருகேறியது. உட்பி ஒன்றும் சொல்ல மாட்டாரா? ஸ்கின் டு ஸ்கின் நோ ஸ்கின் என்கிற பாலிசி எங்களுடையது, ஈவன் ஆஃப்டர் அவர் மேரேஜ். ராஜாராமன் அடப்பாவிகளா என்று நினைத்து கொண்டு இன்று ஒரு நாள் இவளை நன்கு அனுபவிக்கலாமே என்கிற ஆசையில் அவர்கள் இருவரையும் தன் காரில் ஏற்றிக்கொண்டு வீட்டை நோக்கி செலுத்தினான். அவள் அவன் அருகில் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டு அவ்வப்போது அவன் இடது பக்கம் தொடையால் தன் வலது கையினால் தடவினாள். ராஜாராமன் ஏக்கத்துக்கு உஷ்ணமானான். நங்கநல்லூர் மெயின் ரோடு ரோஜா மெடிக்கல் தாண்டி இடது பக்கம் திருப்பி தன் அப்பார்ட்மெண்டை அடைந்தான். பேஸ்மெண்டில் கார் பார்க் செய்துவிட்டு லிப்டில் ஏறி மூவரும் 4வது மாடியில் உள்ள ராஜாராமன் வீட்டை அடைந்தனர். 3 படுக்கையறைகளுடன் வீடு விஸ்வதாரமாக இருந்தது. ராஜாராமன் வீட்டின் கதவை உட்புறமாக நன்றாக தாளிட்டு அவளை தன் பெட்ரூமுக்கு அழைத்து சென்றான். ஏசியை இயக்க செய்தான். அவன் மனைவி அங்கிருந்த புகைப்படத்தில் அவன் தோளுடன் ஒட்டி சிரித்து கொண்டிருந்தாள். சதீஷும் பெட்ரூம் கதவை சார்த்திவிட்டு அதன் மேல் சாய்ந்து நின்று கொண்டான். அவள் ராஜாராமனை செல்லமாக கட்டிலில் தள்ளினான். பின் நிதானமாக தன் கழுத்தை உயர்த்தி வலது கை கட்டை விரலை கழுத்தின் அடிப்பகுதியில் விட்டு மெதுவாக முன்புறம் இழுத்து தூக்க அந்த சிலிக்கான் முக உரை கழன்று கையில் வந்தது. அவன் முகத்தில் மீசையுடன் இருந்தான். தான் அணிந்திருந்த புடவை பாவாடை ஜாக்கெட்டை எல்லாம் களைந்தான். உள்ளே ஜட்டி பனியன். அது பெண் அல்ல, ஆண் என்பது புரிந்தவுடன் அதிர்ச்சியில் ராஜாராமன் உரைய அவன் ராஜாராமனின் சட்டை பையிலிருந்து மொபைலை உருவி எடுத்து சதீஷிடம் கொடுத்தான். சதீஷ் தன்னிடமிருந்த பளபளக்கும் கத்தியை காட்டி, ராஜாராமன் மரியாதையா உங்க வீட்டு பீரோவை திறந்து காண்பீங்க, எங்களுக்கு எது வேணுமோ அதை நாங்க எடுத்துப்போம் என்றான். ராஜாராமனுக்கும் ஏசியிலும் உடம்பு வியர்த்தது. பயத்தில் நாக்கு ஒட்டி கொண்டது. பீரோவை திறந்து காண்பித்தான். அவர்கள் அதிலிருந்து 50,000 பணமும் தங்க நகைகளும் வெள்ளி பாத்திரங்கள், வரலட்சுமி பூஜைக்கு வைத்திருந்த வெள்ளி முகம், வெள்ளி கலசம், வெள்ளி சொம்பு, குழந்தைக்கு வாங்கிய தங்க செயின், தங்க கொலுசு
அரஞ்சன் கயிறு, பஞ்சாத்திர உத்தராணி என்று அனைத்தையும் திரட்டி அந்த வீட்டில் உள்ள ஒரு பெரிய சூட்கேஸில் எடுத்து கொண்டனர். எல்லாம் சேர்த்து 9 லட்சங்கள் தேரும். அது தவிர ராஜாராமன் அணிந்திருந்த தங்க செயின், வைர மோதிரம், ரிஸ்ட் வாட்சி ஆகியவற்றையும் கலட்ட சொல்லி வாங்கி கொண்டனர். பிறகு பிரிட்ஜை திறந்து அதிலிருந்து மாங்கோ டிராபிகானாவை மெதுவாக குடித்து சிரித்தனர். இரவு மணி 1. சதீஷ், அவனுக்கு மிமிக்ரி நன்றாக தெரியும். சினிமாவுக்கு ட்ரை பண்ணான், சான்ஸ் கிடைக்கல. இப்ப இரவு நேரங்களில் இந்த அழகிய பெண்முக சிலிக்கான் வேடத்தில் சினிமாவை விட நிறைய சம்பாதிக்கிறோம். எங்களை உன் கார்ல கூட்டிக்கிட்டு போய் கத்திப்பாரா ஜங்ஷன்ல விட்டுடும். இனிமேலாவது பெண்களை பார்த்தா ஜொல்லு விடாதே என்றான். போகிற வழியில் ராஜாராமனின் மொபைலை சுவிட்ச் ஆஃப் செய்தான். பெட்ரோல் பங்க் அருகில் இருந்த போஸ்ட் பாக்ஸில் அதை போட்டுவிட்டு, நாளைக்கு 10:30 மணிக்கு முதல் கிளியரன்ஸ். அப்ப இங்க வந்து உன் மொபைலை போஸ்ட்மேன் கிட்ட மறக்காம வாங்கிக்க என்றான். காரை நிறுத்த சொல்லி அவர்கள் இருவரும் சூட்கேஸுடன் கத்திப்பாரா ஜங்ஷனில் இறங்கிக் கொண்டு பக்கவாட்டின் இருட்டில் சென்று மறைந்தனர். ராஜாராமன் மிக கேவலமாக உணர்ந்தான். தன் மனைவி ஊரிலிருந்து திரும்பி வர இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. அவளிடம் என்ன மரியாதையான பொய் சொல்லி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டே காரை திருப்பி தன் வீட்டை நோக்கி செலுத்தினான். வழியில் ஒரு அழகான பெண் தலை நிறைய மல்லிகை பூவுடன் நின்று கொண்டு அவன் காரை நிறுத்தும்படி சைகை செய்தாள். அவன் பயத்துடன் ஆக்சிலேட்டரை அழுத்தி விரைந்து சென்றான்.